மக்களே, இந்த வாரம் நாமினேஷன்ல யார் யாரெல்லாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற ஒரு அனலைசிஸ் வீடியோ தான். ஒரிஜினல் நாமினேஷன் லிஸ்ட் இல்ல, பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்க பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஐ திங்க் ஸோ தேர் வில் பி அ ஓப்பன் நாமினேஷனுக்கு ஹெவி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ டைரக்டா உள்ள க்ளோஸ்டு நாமினேஷன் எடுத்துட்டு போனா இந்த வீக்கெண்ட்ல எவன்லாம் செமத்து அடி வாங்கினானோ அவனுங்களை நாமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்வதி, கமருதீன், வினோத், அமித், அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, ஆதிரை, இவங்க தான் வருவாங்க. ஸோ இந்த நபர்கள் தான் இந்த வீக்கெண்டு பேஸ் பண்ணி போட்டா விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. க்ளோஸ்டார் தான். இதே ஓப்பன் நாமினேஷனா இருந்தா அதோட டைமென்ஷனே மாறி எல்லாரும் ரெண்டு ஓட்டு கணக்கு பண்ணி ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஸோ மேஜர் சான்ஸ் வில் பி த ஓப்பன் நாமினேஷன். இது வரைக்கும் ஓப்பன் நாமினேஷன் ஒரு வாட்டி 2 வாட்டி தான் நடந்திருக்கு. வைல்டு கார்டு வந்த வாரம் ஓப்பன் நாமினேஷனு, அடுத்து அந்த அங்கங்க அந்தந்த ஏரியால ஓப்பன் நாமினேஷன் அப்படி பண்ணியிருந்தாங்க. அது 2 தான். மேபி பிக் பாஸ் இதுலயும் ஒரு மாற்றங்கள் மலையாளத்தை ஃபாலோ பண்ணும் வகையில் இருந்தால் மலையாளத்துல ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. நாமினேஷனை பொறுத்தவரையும் பாதி பேர், இப்போ 13 பேர்னா 6 பேர் ஓப்பன் நாமினேஷன், 7 பேர் க்ளோஸ்டு நாமினேஷன், இல்ல 7 பேர் ஓப்பன் நாமினேஷன், 6 பேர் க்ளோஸ்டு நாமினேஷன்ன்ற மாதிரி மலையாளத்துல பண்ணியிருந்தாங்க. பாதி அங்க பாதி இங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் மலையாளத்தில் நடந்த பாசிபிலிட்டிஸ் கம்பேரிசன் தான். இது ஒண்ணு. அடுத்து நாமினேஷன்ல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம். கேப்டன் யாருன்னு தெரியாது, கேப்டனை விட்டுட்டு நாமினேஷன் போவோமே. ஸோ கம்பல்சரி இந்த வாரம் பார்வதி நாமினேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்கு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பண்ண ரூல் பிரேக்கா இருக்கட்டும், வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ற டிராபிக் எல்லாமே அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதால பார்வதியே மற்ற நிறைய பேர் ஓட்டு போட்டு நாமினேஷன்ல எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா தெரியுது. போன வாரம் மிஸ் பண்ணிட்டோம், இந்த வாரம் நாங்க மிஸ் பண்ணிட்ட சாரே மிஸ் பண்ண மாட்டோன்ற மாதிரி பார்வதியை எடுத்துட்டு வந்துருவாங்க. 2வது, பார்வதி கூட இருந்த கமருதீனுக்கு ஹெவி, பார்வதியை விட கமருதீனுக்கு ஹெவியா ஓட்டு. ஏன்னா அவர் விட்ட வார்த்தைகள் அப்படி போடி, அப்புறம் பிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் விட்டுருக்காரு. அஃபென்சிவா பேசியிருக்கார். விஜேஎஸ் வேற அது வீக்கெண்ட்ல போட்டு செஞ்சிருக்கிறார்ல, பெருசா செய்யல, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா வந்திருக்காருல, இந்த ஒரு டாபிக்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி அதையும் கேள்வி கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதனால நாமினேஷன்ல வந்துருவாங்க. அடுத்ததாக வீக்கெண்ட்ல வேற யார் ரோஸ்ட் வாங்கினா அமித் கேப்டன் ஒழுங்கா பண்ணலன்ற மாதிரி வீக்கெண்ட்லயே அவ்வளவு கமெண்ட்ஸ் வருது. ஸோ அமித்தும் மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுங்க, கேப்டன்சி டாஸ்க்ல ஜெயிக்காம மாட்டிக்கிட்டாருன்னா அமித்துக்கும் குத்துன்னு குத்தி அமித்துமே நாமினேஷன்ல எடுத்துட்டு வந்துருவாங்க. 3. அடுத்து வினோத் அவர்கள் ஸோ இவருக்கு சப்போர்ட் பண்ணி கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி கூடவே இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இதுல மாற்று கருத்துக்கள் வினோத்துக்கு மேல நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. யாருக்கு? ஆதிரைக்கு இருக்கு, திவ்யாக்கு இருக்கு, அப்புறம் இன்னும் ஒரு சில நபர்களுக்கு இருக்கு. ஸோ அந்த கேட்டகிரியில வினோத்துமே நாமினேஷன் அவங்க கூட போய் சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு தேவடா அப்படின்ற மாதிரி வினோத்துமே நாமினேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்து வீக்கெண்ட்ல அரோரா கூட பிகேவ் பண்ண இது, வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி எஃப்ஜே மேல பார்வதி ஆல்ரெடி கான்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆதிரியும் கான்ல இருக்காங்க. ஸோ எஃப்ஜே கொஞ்சம் வீட்டில் பல வெறுப்புகளை சம்பாதித்து இருக்கிறார், குறிப்பா கமருதீன், பார்வதி. அந்த ரீதியில எஃப்ஜே நாமினேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட ஹெவியா இருக்கிறது அப்படின்றது பார்க்குறோம். அடுத்ததாக ஆதிரை தப்பிச்சிட்டாங்க. 2 வாரம் நாமினேஷன் தப்பிச்சாச்சு. ஆதிரை வீட்டுக்குள்ள வைல்டு கார்டா 2 வாரம் நாமினேஷன் இல்ல. எல்லாருமே நம்ம சேவ் ஆகணும், நம்ம சேஃப் கார்டு ஆகணும்னா ஆதிரியை நாமினேஷன் போட்டுருங்க. நம்மளாவது இத்தனை நாள் வீட்டுக்குள்ள டிராவல் பண்ணிருக்கோம். ஸோ ஆதிரியா நம்பலான்னு யோசிக்கும் போது மக்கள் ஆதிரியை வெளியேற்றுவாங்க. ஸோ நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, ஆதிரிக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, செகண்ட் வாய்ப்பு அப்படின்ற பாசிபிலிட்டிஸ். வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ட் கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணா ஆதிரியை எடுத்துட்டு வந்துருவாங்க. நம்ம தப்பிக்கணும்னா போட்டு தானே ஆகணும்னு யோசிப்பாங்க. அந்த கேட்டகரியில ஆதிரியும் நாமினேஷன்ல வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா தெரிகிறது மக்களே. அடுத்து அரோரா குறிப்பா இந்த வீட்டில் கமருதீனோட வெறுப்பையும் சம்பாரிச்சிருக்காங்க, பார்வதியோட வெறுப்பை சம்பாரிச்சிருக்காங்க. அடுத்து வினோத்தோட வெறுப்பு இப்போ கூட ரீசெண்ட் டேஸ்ல இதெல்லாம் பார்க்கும்போது அரோரா விட்டு வைப்போமா, அரோரா எங்க எஸ்கேப் ஆகிற, வா எஸ்கேப் எல்லாம் ஆகக்கூடாது வந்துரு அப்படின்னா மாதிரி அரோராவையும் போட்டு நாமினேஷன்ல மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க அரோராவை. அடுத்ததாக விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரமும் இதுல வீட்டில் ஒரு பெரும்பாலும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு பார்வதியை பொறுத்தவரையும். யாரெல்லாம் நாமினேஷன் வரலையோ அவனை நாமினேஷன் எடுத்துட்டு வரணுன்றது. விக்ரம் தப்பிச்சுக்கிட்டே போறாருல, இந்த வாட்டி விக்ரம் ஓடக்கூடாது, முடிச்சு விட்டுறணுன்ற மாதிரி விக்ரமுமே நாமினேஷன்ல வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது.
அடுத்தது ஃபைனலி திவ்யா. ஸோ திவ்யா வந்து கமருதீன் பிடிக்காது, வினோத் பிடிக்காது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கொண்டு இப்போ பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அந்த கேட்டகரியில் திவ்யாவுக்கும் ஓட்டு விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திவ்யாவும் நாமினேஷன்ல இந்த வாரம் வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ டோட்டலி 9 பேர்: பார்வதி, கமருதீன், அரோரா, எஃப்ஜே, ஆதிரை, அமித், விக்ரம், வினோத், திவ்யா. இந்த 9 பேர் நாமினேஷன்ல வருவாங்கன்றது கெஸ். தப்பிக்க போறோம் நகர் சபரி தப்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். எனக்கு பெருசா நெகட்டிவ் இல்ல. சாண்ட்ராவும் ஏதோ ஒரு ரீதியில தப்பிச்சிருவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. சுபிக்ஷா கூட தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கனி எனக்கு டவுட். இதுல எனக்கு கனி அண்ட் சுபிக்ஷா வந்து 50-50. கனி அண்ட் சுபிக்ஷா 50-50 வச்சிருக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.